Hi friends, இந்த வீடியோல நாங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா ஓலியல் முடிச்சிட்டு கனவே ஏலியல் போறதுக்கு ரெடியா இருப்பீங்க அந்த மாணவர்களுக்கான ஒரு கைடன்ஸ் வீடியோவாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. அதே போன்று இந்த வீடியோ வந்து நீங்க பேரண்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களோட பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது வந்து கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அதே போல் நாங்கள் இந்த எக்ஸ்பெக்டிவ்ல நாங்கள் கனகாலமாக வீடியோ போடையில ஸோ ஏதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது ஜென்ரல் டாபிக்ஸ் இல்லாட்டி கைடன்ஸ் வேணும் இல்லாட்டி வேறு யாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸோட கதை போகணும் அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் இயன்ற அளவுக்கு அவங்களோட கண்டாக்ட் பண்ணி நான் அவங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக ஒரு ஸ்பீச்சோ ஏதோ ஒன்று செய்து கொள்ளலாம். சரி, இப்போ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் டிரெக்டாகவே படிக்க போவோம். இதில் வந்து முக்கியமாக 3 விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதலாவது வந்து எப்படி ஒரு ஏலெவல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஏலெவல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து ஒரு வேலை வாய்ப்பை வைத்துக்கொண்டு எப்படி நாங்கள் சூஸ் பண்ணலாம், ஒரு ஜாப் எப்படி இருக்கும், இந்த பாடத்தை படிக்கிறதுனால எங்களுக்கு என்ன மாதிரியான ஃபைனல் அவுட்கம் அதாவது ஜாபுக்கு போகலாம் அது ரிலேட்டடாகவும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு எப்படி படிப்பது அது ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ அதுக்கான லிங்க்ஸையும் தரேன். ஆனால் மெயினாக ஒரு சும்மா ஒரு ஷார்ட் ஃபார்மில் எப்படி நீங்கள் இந்த ஏலெவலில் படிக்கலாம் ஒரு டிப்ஸ் மாதிரி அந்த பதிவு இருக்க போகுது. சரி, இப்போ முதலாவது வந்து எப்படி வந்து இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணுற விஷயத்துக்கு வரும். எனக்கு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் மேத்ஸ் சயின்ஸ் வந்து ஓ லெவலில் வந்து ரிசல்ட்ஸ் குறைவாக இருக்குது. ஸோ என்ன செய்யலாம், படிக்கட்டா, அதாவது ஏ லெவலில் வந்து மேத்ஸ் சயின்ஸ் பாடத்தை வந்து படிக்கட்டான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான விடயத்தை இப்போதே மெயினாக பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா கன்ட்ரடிக்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை ஒரு நல்ல மார்க்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி என்டர் பண்ண ஆக்கில் பார்த்தீங்கன்னா சில பேர் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓ லெவலில் வந்து சயின்ஸ் மேத்ஸ் குறைவாக எடுத்திருப்பாங்க, ஏ லெவலில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மாறியும் இருக்குது, ஓ லெவலில் ஏ எடுத்திருப்பாங்க சயின்ஸுக்கும் மேத்ஸுக்கும், அங்கே வந்து யூனிவர்சிட்டியில் வந்து என்டர் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது டாக்டர் மெடிசினோ அப்படி இல்லாட்டி என்ஜினியரிங்கோ என்டர் பண்ண முடியாத அளவுக்கு போன ஆட்களும் இருப்பாங்க. இங்கே ஏ எடுத்து இந்த நிலைமைக்கு வருவாங்க. சில பேர் சிஎஸ் எடுத்துட்டு இந்தியாவில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஆட்களாகவும் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ரீசன், இதுக்கான மெயின் திங் எப்படி நீங்கள் அதை டேக்கிள் பண்ணலாம், உங்களுக்கு ஏழுமா ஏழாதா ரெண்டதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்னா ஒரு 2 months நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பேசிக்காக தெரிய வரும். ஏ லெவலில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எப்படி இருக்க போகுது, அந்த பாடங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது ரிலேட்டடாக உங்களுக்கு விளங்க தொடங்கும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுங்க, உங்களால் முடியுமா முடியாதுன்றதை. ஏன்னா சில பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சைடுமே இருக்குது. ஏ 2க்கும் எடுத்திருப்பாங்க, இந்தியாவில் வந்து மார்க்ஸை விட்டுருப்பாங்க. இங்கே வந்து குறைவாக ரிசல்ட் எடுத்துருப்பாங்க, இந்தியாவில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸாம்பிள் வந்து குறைவாக தான் இருக்கும், அதாவது குறைவாக எடுத்துட்டு கூட எடுத்தாக்குற எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கு. ஸோ 2மே இருக்குது. அதனால் எப்பயுமே படிக்க தொடங்கும் போது நீங்கள் எப்போ அதாவது ஏழில் படிக்கும் போது எவ்வளவு மேக்ஸிமம் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஆனால் மெயினான பிரச்சனை ஏழில் வந்து நீங்கள் ரிசல்ட்ஸ் எடுக்கிறது முக்கியம் இல்லை, டொப் ரிசல்ட்ஸ் எடுக்கணும். டொப் ரிசல்ட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு விரும்பின ஃபீல்டு அதாவது யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கு டொப் ரிசல்ட்ஸ் தேவை, அதுதான் காம்படிஷன் தான் பிரச்சனை. ஸோ அதனால் உங்களால் இந்த ஃபீல்டில் மேக்ஸிமம் உங்களால் ஹைஸ்ட்டுக்கு போக முடியுமா, இல்லாட்டி நீங்கள் விரும்புகிற ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட்டுக்கு போக முடியுமான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாடத்தை கண்டினியூ பண்ணுறதா, இல்லாட்டி வேறு பாடத்தை சூஸ் பண்ணி நான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு போகலாமா, வேற ஒரு யூனிவர்சிட்டிக்கு அது போகலாமான்றதை நீங்கள் வடிவாக டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 months வேணும்னா மேத்ஸ் சயின்ஸ் படிச்சுப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாங்க, கட்டாயம் நீ மேத்ஸை தான் படிக்கணும், கட்டாயம் நீ காமர்ஸை தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் படிச்சு பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்க, அதுக்கு உங்களால் முடியுமான்றதையும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. ஆக மெயினான பிரச்சனை விட வேண்டாம், உதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டுக்கு போகிறாங்க, காமர்ஸுக்கு போகிறாங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே மேத்ஸுக்கு போகிறாங்க, காமர்ஸில் நான் தனியாக இருக்குன்றதுக்காக அப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் போகாமல் உங்களால் முடியுமா இருக்கா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இந்த 2டையுமே பார்த்து 2க்கும் பேலன்ஸ்டான ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 2டையும் பேலன்ஸ் பண்ணி என்ற அளவுக்கு சூஸ் பண்ணிக்கொள்ள பாருங்க. இந்த உங்களுக்கு ஒரு ஏழு படிக்கிறது மூலமாக நல்ல ஒரு பிரயோசனம் இருக்கும். இல்லாட்டி படித்தோம் ஃபெயில் விட்டோம்னு சொல்லும்போது ஒரு பிரயோசனம் இல்லை, அந்த 2 வருஷம் வேஸ்ட்டாக தான் போக போகுது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன இன்னொரு விடயம், இப்போ ஓ லெவலில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு ஏ லெவலில் வந்து குறைஞ்சிருக்காங்க மேத்ஸ் சயின்ஸ். ஓ லெவலில் வந்து மேத்ஸ் சயின்ஸ் ஏ எடுத்தாக்கள் ஏ லெவலில் வந்து குறைவாக ரிசல்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசனை நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிறேன், என்னோட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இந்த நிலைமை, அதாவது ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நிலைமை இருக்குது. அதை வச்சு மெயினாக பார்க்கும்போது இதை எப்படி எடுக்கலாம்னா உங்களுக்கு ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில், அதாவது உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பார்க்கும்போது
நீங்கள் உங்களுக்கு பழகும் போதே தெரியும். ஒரு மாணவனோட குரூப் செட்டோட இருக்கும்போது இவனை வந்து உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டாக தெரியும். ஸோ அப்படி ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாண்டா கட்டாயமாக அவன் ஏலேவிலையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் கூட இருக்குது. சில பேர் ஏ எடுப்பாங்க, கஷ்டப்பட்டு பாடமாக்கி ஏ எடுத்து வச்சிருப்பாங்க ஓடுவில். ஸோ அப்படியான ஆட்களுக்கு வந்து இது வந்து கஷ்டமாக இருக்கும். ஏலேவில் வந்து டிரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டைலில் என்டர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி திருப்பி ஒரு 2 வருஷம் ஏலேவில் சிலபஸ் வந்து இன்டெலிஜென்ட்டான ஆட்கள், அதாவது கெட்டிக்கார ஆட்களுக்கே படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் புதுசாக இவ்வளோ விஷயங்களை படிக்க போகிறீங்க. ஸோ அவனத்தையும் ஞாபகம் வச்சிருக்கணும், நல்லா அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த நிலைமையில் இருக்கும்போது ஓலிவில் வந்து கஷ்டப்பட்டு படித்தாக்களுக்கு வந்து ஏலியல் வந்து மிக கஷ்டமாக இருக்கும். சில நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டைலில் என்டர் பண்ணாமல் செகண்ட் ஸ்டைல் தேர்ட் ஸ்டைலில் என்டர் பண்ணாக்க கணக்கு பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் நடக்குது. அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தச்சில் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் உங்களுக்கே சில நேரம் தெரிஞ்சிருக்கும். ஓலிவிலே நீங்கள் மிக கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த ரிசல்ட் மார்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா ஏன்னு சொல்லும்போது கட்டாயமாக ஒரு 95 இருக்கணும் மேக்ஸுக்கு. ஸோ அந்த லெவலில் இருக்கிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஏ லெவலில் வந்து மிக கஷ்டப்பட வேண்டி இருக்கு. இதே ஓ லெவலில் வந்து சில பேர் படிக்காமல் சிம்பிளாக ஏ எடுத்துகிட்டு போன ஆட்களும் இருப்பாங்க. 95 எல்லாம் எடுத்து ஏ எடுத்துகிட்டு ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து அது மிக குறைஞ்ச பெர்சென்ட் அப்படி இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஏ லெவல்லையும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கூட. இது வந்து நான் என்னோட படித்த ஆட்கள் அப்புறம் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஆட்களை வச்சு கம்பேர் பண்ணிக்கொண்டு சொல்கிறேன். ஏன்னா சில பேரை நான் பார்த்துருக்கேன், இங்கே சிஎஸ் எடுத்திருப்பாங்க ஓ லெவலில், ஆனால் ஏ லெவலில் வந்து 3 எடுத்து என்டர் பண்ண ஆட்கள் ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு வெளிநூரில் ஒரு 3-4 பேர் 700 பேர் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் ஒரு பேட்சில் என்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெளிநூரில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் இந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுருங்க, உங்களுக்கு இன்டெலிஜென்ட் இருக்காண்டதையும் வடிவாக கற்றுவாங்க. அப்படி இல்லாட்டி அதை எப்படி கூட்டலாம், அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்லை எப்படி கூட்டலாம்ன்றதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. படித்து பாடமாக்கித்தான் எப்பயுமே எடுக்கணும் இல்லை, எந்த அளவுக்கு உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்லை கூட்டுங்க. அது விளங்கிச்சுன்னா உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். எல்லாத்தையும் பாடமாக்க தேவையில்லை. இந்த மாதிரியான விஷயங்களை ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா எப்பயுமே ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கிறதுக்காக போகணும். அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை ஃபேமிலியில் ஒரு ஆள் வந்து நீ கட்டாயமாக இன்ஜினியரிங் தான் படிக்கணும், இல்லை மேத்ஸ் தான் படிக்கணுன்றதுக்காக படிக்க வேண்டாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி உங்களால் முடிய மாட்டதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு பேலன்ஸ்டாக போகுமா இருந்தால் மட்டும் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு 2 மாதம் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு. அதுக்கு பிறகு நீங்கள் போய் உங்களோட பேரண்ட்ஸோட காய்ச்சி பார்க்கலாம், இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ இந்த ஃபீல்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ இந்த ஃபீல்டுக்கு போகிறேன். இதே எக்ஸாம்பிள் வந்து உதாரணமாக என்னையே நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நான் பயாலஜிக்கு போனேன், மேத்ஸுக்கும் போனேன். ஆனால் அந்த 1 மந்த்லேயே எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு இந்த பயாலஜி சைட் வந்து எனக்கு கஷ்டம் இருந்து பாடமாக்குறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோதே பாடமாக்கி முதல் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பாடமாக்கி பார்த்தேன். அதுக்கே ஒரு பயங்கர பேஜஸாக பாடமாக்கி வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நான் அந்த பாடத்தை விட்டுட்டேன். ஸோ கம்பேர் டு மேத்ஸை விட கூட பாடமாக்க வேண்டியிருக்கு. மேத்ஸ்லேயும் கொஞ்சம் நீங்கள் பாடமாக்க தான் வேண்டியிருக்கு. சில ஸ்டெப்ஸ் வந்து எப்படி செய்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறது, அதுகள் சில நேரம் பாடமாக்க வேண்டியதான் வரும். ஆனால் அதை விட பயாலஜி உங்களுக்கே வேணும் கம்பேரிட்டிவ்லி அவ்வளவு கஷ்டம். ஸோ அதனாலே நான் வந்து 1 மந்த்துக்கு பிறகு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, சரி பயோவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கஷ்டமாக இருந்தனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த பக்கம் கூட இருந்தனால இதுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ அதனால எப்பயுமே உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுங்க, செய்ய பாருங்க. அதே மாதிரி உங்களால் முடியுமான்றதை செக் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு சில நேரம் பயாலஜி படிச்சிருந்தா இந்த மாதிரி மெடிசின் கேட்ட பண்ணுறது எனக்கு சில நேரம் கஷ்டமாக இருந்திருக்கேன். மற்ற பாடங்கள் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் செய்திருப்பேன், ஆனால் பயாலஜி கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்து முடிச்சிருப்பேன். ஆனால் எந்த அளவுக்கு நான் சக்ஸஸ் ஆகிருப்பேன்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதனால் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களால் முடியுமா இருக்கணும்ன்றதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து ரெண்டாவது மெயின் செக்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாப் ஸ்பேஸ் பண்ணி எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேர் கேட்டுருந்தீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறதுக்கு மேத்ஸ் படித்தா காணுமா இல்லை காமர்ஸ் படித்தும் வரலாமான்னு கேட்டுருங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலையும் சில கோர்சஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கோர்சஸுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக மேத்ஸ் படிச்சிருக்கணுன்றது கட்டாயம் இல்லை. காமர்ஸ் படிச்சிருந்தாலும் ஜட் ஸ்கோர் பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்களை என்டர் பண்ணலாம். இந்த கேஸில் உங்களுக்கு குழப்பம். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கணக்கு பேர் வந்து காமர்ஸ் படித்தாக்களும் போய் அதில் படிக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கட்டும், நான் காமர்ஸ் படிச்சுட்டு இங்கே போய் படிக்க இல்லாதா பார்த்தீங்கன்னா படிக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நீங்கள் ஜாப்பும் எடுக்கலாம். அது என்ன நீங்கள் படிக்கலாம்னா யூனிவர்சிட்டிக்கு போய் அந்த பாடங்கள் படிக்கலாம்னா நீங்கள் கட்டாயம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப்புக்கு போகலாம். ஆனால் இதில் மெயினான விஷயம் என்னென்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் ரோலில் என்ன செய்ய போகிறாங்க பேஸ் லெவலில் நாங்கள் பார்த்தோங்க. போய் ஸ்டார்ட்டில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் செய்கிறது, இல்லாட்டி மொபைல் அப்ளிகேஷன் வெப்சைட் செய்கிறது, இந்த மாதிரியான டூல்ஸ் தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் செய்ய போகிறீங்க, செய்கிற வேக்கில் தான் இருக்க போகிறீங்க.
ஸோ இந்த ஒர்க் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து கட்டாயமாக யூஸ் ஆகுறது வந்து பயங்கர குறைவு. ஆக நீங்கள் ஓலெவல் மேக்ஸ் யூஸ் பண்ணுறதே அங்கே பயங்கர குறைவு. உங்களுக்கான கோடிங்ஸ் இருக்கும், அந்த கோடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் இந்த லெவல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இதே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆகணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் உதாரணமாக ஹார்ட்வேர் நெட்வொர்க் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் படித்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்ஜினியர் ஆகணும்னா கட்டாயமாக நீங்கள் மேக்ஸ் நாலேஜ் இருக்க தான் வேணும். ஸோ ஒரு பேஸ் லெவல் மேக்ஸ் நாலேஜ். ஏன் அந்த மேக்ஸ் படிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு மற்ற பாடங்களை விட மேக்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த அனலிட்டிக்கல் திங்கிங்கை வந்து அது கூட்டும். இதே வந்து கொமர்ஸ்லேயும் அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்குது. உதாரணமாக நீங்கள் கேஸ் ஸ்டடி என்ன எழுத போகிறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்கத்தான் வேணும், எல்லாத்துலையும் இருக்க வேணும். நீங்கள் மேக்ஸ் படிக்கும்போது அதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து கூட்டிகிட்டு இருக்கும், உங்களுக்கான ஒரு கெயின் மாதிரி. நீங்கள் படிக்க உங்களுக்கு கொஞ்சம் அனலிட்டிக்கல் திங்கிங் எப்படி செய்யலாம், ஏன் இப்படி விடணும், அந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு மூளையில் கூட்டிகிட்டு இருக்க போகுது. ஸோ அதனால இது வந்து ஒரு நல்ல மெத்தட். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படி ஆகணும், அதுதான் உங்களுடைய எந்த அளவுக்கு மேக்ஸ் பக்கத்தால் போகிறது. இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னா மேக்ஸ் பக்கத்தால் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் யோசிச்சு வச்சுருங்க. அதுக்காக நீங்கள் அதைத்தான் இங்கே டிரெக்டாக யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை. ஆனால் இது படிக்கும்போது ஏற்படுற இந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் படிக்கும்போது கற்கிற விஷயங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து நீங்கள் தேற்றம் நிறுவலை அப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான லொஜிக்கல் திங்கிங் வந்து உங்களுக்கு கூட. ஸோ லொஜிக்கல் திங்கிங் இருந்தால் தான் இயன்ற அளவுக்கு நீங்கள் சர்வை பண்ணலாம் ஃபியூச்சரில். என்ன ரீசன் இப்போ எல்லாத்துக்குமே ChatGPT பற்றி தெரிஞ்சிருக்கும். கோடை கேட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காகவே தந்துடும். ஸோ பிரச்சனை என்ன, எப்படி அதை யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த லாஜிக்கல் திங்கிங் தான் மெயினாக தேவை. ஸோ அதை எந்த அளவுக்கு எப்படி வளர்க்கலாம், ஒன்லி நீங்கள் சப்ஜெக்ட் பேஸை சூஸ் பண்ணாமல் லாஜிக்கல் திங்கிங்கை எப்படி வளர்க்கலாம் அது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எல்லா படத்துலையும் அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்குது, ஆனால் மேக்ஸில் வந்து கம்பேரிட்டிவ்லி கூடவே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அப்படி இல்லாட்டி நீங்கள் சூஸ் பண்ணாட்டியும் எந்த அளவுக்கு அந்த பாடங்களில் எப்படி நீங்கள் அந்த அனலிட்டிக்கல் திங்கிங்கை கூட்டிக்கொள்ளலான்னு பார்த்து அதுக்கான ஒர்க்ஸையும் எந்த அளவுக்கு செய்துட்டே போங்க. ஸோ ஷூராக நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாப்புக்கு போகணும்னா அது வந்து கட்டாயமாக A லெவலில் நீங்கள் எடுக்கிற ஃபுல் பாடத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஜாப்புக்கு போகணுன்ற ஒரு கட்டாயமும் இல்லை. உதாரணமாக சொல்ல போனோம்னா என்ஜினியர் ஆகணும்னா கட்டாயமாக நீங்கள் மேத்ஸ் படிச்சு தான் இருக்கணும். நீங்கள் கேட்கலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னாலும் ஒரு ஜாப் வைஸ் நீங்கள் இன்ஜினியர்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து நீங்கள் மெயினான இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் இருக்கிறது வந்து பயங்கர குறைவாக இருக்கும். இப்போ உதாரணமாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொல்லும்போது நீங்கள் வந்து என்ஜினியர் லெவல்னு பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கணும். ஸோ அந்த வேலைகளை செய்யும்போது தான் நீங்கள் வந்து அதை என்ஜினியரிங்னு வரப்போகுது. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்கிறதுக்கு நீங்கள் மேத்ஸ் தேவையில்லை, ஆனால் நீங்கள் எந்த இன்ஜினியர் ஆக வேண்டுமா இருந்தாலும் உங்களுக்கு மேத்ஸ் கட்டாயம் தேவை. அதாவது மேத்ஸ் செக்ஷன், அதாவது மேத்ஸ் நான் சொல்ல வருவது A லெவலில் நீங்கள் மேத்ஸ் ஃபீல்டை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். அதே மாதிரி அடுத்தது அக்கௌண்டன்ட் ஆகுறதுக்கு பார்ப்போம். ஸோ அக்கௌண்டன்ட் ஆகுறதுக்கு கட்டாயமாக கொமர்ஸ் தான் படிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கொமர்ஸ் படித்தாலும் ஆகலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் மேத்ஸோ சயின்ஸ் வேறு ஏதாவது ஃபீல்டை படிச்சுட்டு சீமா ACCA மாதிரியான ப்ரைவேட் கோர்சஸ் அதுகளை நீங்கள் செய்வதன் மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த கொமர்ஸ் அக்கௌண்டிங் ஃபீல்டுக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ அது அவ்வாறான பல விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்களோட படிக்கிற ஆட்களே, அதாவது மொத்தம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற ஆட்கள் பேர் சீமா படிச்சிருக்காங்க. ஸோ சீமா படிச்சுட்டு ஒரு சில பேர் பார்ட் குவாலிஃபைட், சில பேர் ஃபுல் குவாலிஃபைட், ஃபுல்லாக முடிச்சே CGMA-யோட இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நினைச்சால் தச்செல்லாம் ஃபியூச்சரில் இன்ஜினியரிங் ஜாப் போகல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொமர்ஸில் தான் இருக்குன்னா எந்த மாதிரி அக்கௌண்டன்ட் ஆகலாம், இல்லாட்டி ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது பொசிஷனுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ கட்டாயமாக கொமர்ஸ் படித்து தான் ஆகணும்னா கட்டாயம் இல்லை, ஆனால் கொமர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் ஃபீல்டுக்கு டிரெக்டாக போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து என்னோட சைடு செய்துட்டு தான் இந்தியாவில் வரணும். கொமர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் பிறகு மேனேஜ்மெண்ட் டிகிரியை நான் செய்துட்டு டிகிரி, அதாவது யூனிவர்சிட்டியிலே டிகிரியை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிரெக்டாக போகலாம். இந்த ACCA சீமா இல்லாட்டி பிரச்சனை இல்லை. ஆனால் தற்போதைய காலத்தில் அது எல்லாமே போட்டியாக வரதுனால எல்லா பேருமே ACCA சீமா டிகிரி அப்படி எல்லாமே வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ சொல்ல போனோம்னா பயங்கரமாக ஜாப் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இந்த நிலைமையில் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயரில் தான், அதாவது மார்ச் ஏப்ரல் 2025 எங்களுக்கு கரியர் ஃபேர் நடக்கும். கரியர் ஃபேர்னா கணக்கு கம்பெனிஸ் வந்து எங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க, எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹையர் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் நடக்கிறதுனால ஸோ அப்படி நடக்கும்போது தான் பார்க்கும்போது தெரியும், சரி இவ்வளவு கம்பெனிஸ் வந்து முந்தி வந்து ஒரு 100 பேர் இருந்தோம்னா 100 பேருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிரு, 100ல் ஒரு 70 பேருக்கு தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பயங்கரமாக குறைஞ்சிட்டு வருது.
ஃபியூச்சரில் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இயன்ற அளவுக்கு நல்லா படிங்க, இயன்ற அளவுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து கூட்டிக் கொள்கிற வேலையை இதையும் இல்லாட்டி ஏதாவது படிச்சோ இல்லாட்டி செஸ் விளையாடியோ ஏதோ ஒன்று செய்து அதை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கு. அடுத்தது வந்து லோயர் ஆகுறதும் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ லோயர் ஆகிறதுக்கு என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏழு சப்ஜெக்ட் படிச்சுட்டு நல்ல ஒரு ரிசர்ச் எடுத்துக்கொண்டு லோ காலேஜ் இல்லாட்டி லோ படிப்பிக்கிற ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லையோ நீங்கள் போய் செய்து லோயர் ஆகலாம். ஸோ இதில் மெயினான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போக போகிறீங்கன்னா கட்டாயமாக இந்த ஃபீல்டுக்குள்ளார தான் போகணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் இன்ஜினியர் ஆகிறதுக்கு இல்லாட்டி மெடிசின் படிக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் ஆக போகிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் பயாலஜிக்குள்ளால தான் போகணும். இன்ஜினியர் ஆகணும்னா நீங்கள் மேத்ஸுக்குள்ளால தான் வர வேண்டும். அந்த மாதிரியான நிபந்தனைகள் கொஞ்சம் இருக்குது. சரி, ஸோ இதுதான் ஆக மெயினாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த ஜாப்பை பொறுத்த மட்டும். இன்னொரு கேட்டிருந்தீங்க, நான் சயின்டிஸ்டாக விருப்பமாக இருக்குது, எதை நீங்கள் படிக்கணும், எதை நான் படிக்கணும்னு கேட்டிருந்தீங்க. சயின்டிஸ்ட்னு சொல்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து சயின்டிஸ்ட் ஆகணும் தான் ஆசை இருந்துச்சு. சயின்டிஸ்ட்னு சொன்னோம்னா ஒன்று வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறது, இல்லாட்டி ஒன்றை வந்து நீங்கள் புதுசாக வந்து இனோவேட் பண்ணுறது இல்லாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சயின்டிஸ்ட். கம்ப்யூட்டர்லேயும் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இருப்பார். ஸோ சயின்டிஸ்ட்னா கட்டாயமாக லேப்பில் நீங்கள் படங்களை பார்க்குற மாதிரி லேப்பில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து அதுகள் எல்லாம் செய்து தான் சயின்டிஸ்ட் ஆகணும் இல்லை. எந்த ஃபீல்ட்லையும் நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும்னா சயின்டிஸ்ட்னு தான் பேர் வரப்போகுது. மெயினாக எனக்கு தெரிஞ்சு மட்டும் மேத்ஸ் பயாலஜி படிச்சிங்கன்னா மேத்ஸுக்குள்ளே போய் நீங்கள் இன்ஜினியர் ஆகிட்டு இல்லை அப்படி இல்லாட்டி நீங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாரினில் பிஹெச்டி அப்படியான போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அது செய்யும்போது கோர்சஸ் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஒரு லெக்சரர் இல்லாட்டி பிஹெச்டின்னு சொல்லும்போது பிறகால டாக்டரேட் அந்த மாதிரி முடிச்சு நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட், அதுவும் ஒரு சயின்டிஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களே நீங்கள் போகலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் மெடிசின் சைடுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகலாம். பயாலஜி படித்து மெடிசினுக்குள்ளே போயும் சயின்டிஸ்ட் ஆகலாம். அப்படி இல்லாட்டி பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் படித்து பிறகு பயோ சயின்ஸுக்குள்ளே போய் நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகலாம். இல்லாட்டி மேத்ஸ் படித்து ஃபிசிக்கல் சயின்ஸுக்குள்ளே போயும் சயின்டிஸ்ட் ஆகலாம். ஸோ இதில் மெயினான விஷயம் நீங்கள் வந்து ஒன்றை புதுசாக கண்டுபிடிக்கணும். அது வந்து நீங்கள் பிறகு போக போக படிக்கலாம். ஸோ இதில் மெயின் மேத்ஸ் பயோ எதுக்கு போனாலும் நீங்கள் வந்து சயின்டிஸ்ட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து நியூ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை இந்த ரெண்டு ஃபீல்டுக்கு எந்த ஃபீல்ட்லையும் நீங்கள் வரலாம். ஸோ அதுவும் ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க, அதுக்கான விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த வீடியோட கடைசி செக்ஷன் வந்து ஸ்டடி டிப்ஸ் பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம். ஸ்டடி டிப்ஸ்னா எப்பயுமே நீங்கள் படிக்கும்போது விளங்கி படிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது என்ன படித்தாலும் விளங்கி படிக்கணும். ஏன் இதை தர, ஏன் இது நடக்குது, சில விஷயங்கள் ஆகவே விளங்காமல் இருக்கும். சில மாதிரி சொல்லுவாங்க இதை விட்டுட்டு இந்த லைனை பாடமாக்கி வச்சிருங்கன்னு சொன்னால் மட்டும் இதை பாடமாக்கி வச்சிருங்க. மற்றபடி என்ற அளவுக்கு எல்லாத்தையும் விளங்கி கனெக்ட் பண்ணி படிக்க பாருங்க. உங்களுக்கும் படிக்க ஈஸியாக இருக்குது, ஞாபகப்படுத்தவும் அது ஈஸியாக இருக்கும். ஒன்று மறந்தாலும் சரி இந்த ஸ்டெப்லேருந்து போட்டுக்கொண்டு வந்து இந்த ஸ்டெப்புக்கு வரக்கூடியதாக இருக்கும். நான் பெரும்பாலான சில டியூஷன் சேர்மார்கிட்ட பார்த்த விஷயம் என்னென்னா, அவங்க வந்து எந்த அளவுக்கு இப்படி கேள்வி வந்தால் இந்த மெத்தடில் போங்க, இந்த கேள்வி வந்தால் இந்த மெத்தடில் போங்க என்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது உதாரணமாக இது வந்து எங்கே பாதிக்க ஃபிசிக்ஸை போன்ற பாடங்களில் வந்து நீங்கள் அப்படி செய்யலாம், எந்த அளவுக்கு செய்யலாம். ஆனால் கணக்கு நீங்கள் பாடமாக்க வேண்டியிருக்கும். ஏன்னா கணக்கு டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இயன்ற அளவுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் உங்களோட பேஸ் லெவலில் எந்த எப்படி வர்றது அது ரிலேட்டடாக படிக்கிறது வந்து பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட தியரி எப்பயுமே பெர்ஃபெக்டாக கிளியராக இருக்கணும். எந்த பாடமாக இருந்தாலும் எல்லாமே மைன்யூட் இதுகளும் தெரிஞ்சிருக்கணும், முதலாவது விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற டியூஷன் சேர்ந்த ஸ்கூலில் சில நேரம் பெரும்பாலான சான்ஸ் அந்த லிமிட்டட் டைமுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பெரும்பாலும் டியூஷன்ஸ் நம்ம தான் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். ஸோ அந்த டியூஷனில் நீங்கள் படிக்கும்போது கணக்கு பேர் போடுறாங்க இந்த சேர்மேட்ட இல்லாட்டி இந்த சேர்கிட்ட போனால் கேள்வி கிடைக்கும், இந்த மாதிரி பேச்சுகளை நம்பி போக வேணாம். இல்லை அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் மெயினான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த சேர்ட்டை படிக்கிறது வந்து விளங்குதா, அதே மாதிரி அந்த சேர் வந்து உண்மையிலேயே நல்லா படிப்பிக்கிறாரா என்றது வந்து யாரும் உங்களுக்கு என்டர் பண்ண அண்ணாமேட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், ஃபிசிக்ஸ் சேர்மேட்ட போனாக்கள், ஒரு ஃபேமஸான ஃபிசிக்ஸ் சார் ஒரு ஆள்கிட்ட போனாக்கள் படிக்கும்போது சொல்லிட்டு இருந்த விஷயம், செகண்ட் சைஸ் செய்த ஒரு ஆள், ஜூனியர் ஒரு ஆள், அவர் சொல்லிட்டு இருந்த விடயம் எனக்கு கட்டமே ஏவரப்போகுது. ஆனால் கடைசியில் வந்தது ஃபெயில் அந்த ஃபிசிக்ஸ் இந்த பாடம். ஸோ அதுக்கான ரீசன் நான் என்ன பார்க்குறேன்னா, உங்களுக்கு ஒரே கேள்வியை தந்துட்டு அதே கேள்வியை கொஞ்சம் பேரை மாற்றி நம்பரை மாற்றி தரும்போது உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குது. இதே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தரும்போது உங்களால் யோசிக்க முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கனால டியூஷன் சேர்மே செலக்ட் பண்ணும்போது எல்லா பேருமே ஓடுறாங்க. அதனால் நீங்கள் ஓடுறாங்க, நீங்கள் போய் பாருங்க, ஒரு 3 பேர்கிட்ட போய் பாருங்க, உங்களுக்கு எது விளங்குதோ பிறகு அவங்களோட
நீங்கள் பயணிக்கலாம், மெட்டாக்கிட்ட விடலாம். ஸோ எப்பயுமே அடுத்த 2-3 விஷயம் என்னென்னா, எப்பயுமே நீங்கள் படிக்கணும். எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் படிச்சிருக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த செக்ஷன்ஸ் கிளியர் இல்லாட்டி யூடியூப் வீடியோஸ் பாருங்க, அப்படி இல்லாட்டி அந்த சேர் மேட்டிக்கலுங்க டவுட்டு, அப்படி இல்லாட்டி இண்டிவிஜுவல் கிளாஸோ ஏதாவது ஒரு ப்ரைவேட் பர்சனல் குரூப் கிளாஸஸ் மாதிரி போட்டு அதை கவர் பண்ணி பாருங்க. ஸோ எப்பயுமே படிக்கும்போதே அந்த 2 வருஷமும் ஒன்றுமே டவுட் விடாமல் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிருக்கோங்க. இப்போ 2வது யூனிட் டவுட் இருக்குது, இப்போ 3rd யூனிட் போக போகிறாங்க நம்ம கிளாஸில் சேருமே, ஏதாவது 2nd யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்க. இல்லாட்டி பர்சனல் கிளாஸ் அது போய் அதை படிக்க பாருங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுருங்க. ஏன்டா நீங்கள் 3rd யூனிட் படிச்சுட்டு 2nd யூனிட் பிறகு அவர் ரிவிஷன் கிளாஸ் செய்யும்போது பார்க்கலாம் அப்படின்னு பிளான் இருந்தீங்கன்னா கட்டாயமாக அது ஒர்க் பண்ணதான் ஒரு சரித்திரம் இல்லை. யாருமே அப்படி படிக்கவும் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே படிச்சுட்டு போங்க, ஷூராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 2 வருஷம் நீங்கள் வடிவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு சேவ் ஆகும். இல்லாட்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது எனக்கு தெரிஞ்ச மட்டும் மிக மிக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. காசு இல்லை. அதே மாதிரி உங்களை படிக்கிற ஆட்கள் வந்து உங்களோட சுற்றி படிக்கிற ஆட்களும் உங்களோட ஸ்டாண்டர்ட்லேயே இருப்பாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அதை கேரண்டி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் நல்லா படிக்கிறாள் இருப்பீங்க, ஏழில் வந்து படிக்காமல் நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போயிட்டீங்கன்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு 1000 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 100 பேர் அந்த காம்படிட்டிவ் இருக்குண்டா, இங்கே வந்து உங்களுக்கு 1000ல் ஒரு 950 அதே காம்படிட்டிவ் இருக்கும். இல்லாட்டி ஒரு 900 அதே காம்படிட்டிவ் இருக்கும். மீதி 100 கொஞ்சம் படிக்காமையே விட்டுருவாங்க. யூனிவர்சிட்டிக்கு வந்தோடனே அதுதான் இந்த யூனிவர்சிட்டி வந்தோடனே படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 1000ல் உங்களுக்கு 900 காம்படிட்டிவ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் காம்படிட்டிவாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு நல்ல ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் கட்டாயமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நான் எல்லாமே ஆன்சர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கடைசி இதை பார்த்துட்டு இருக்கீங்களா தெரியா, பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த விஷயத்தை நான் சொன்னதை பார்த்துருக்கீங்க. என்ன விஷயம்னா, நாங்கள் வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் வந்து தொடங்கியிருக்கோம், ஆன்லைன் கிளாஸை. ஸோ இந்த ரோபோட்டிக் கிளாஸில் என்னென்ன படிக்கிறோன்னு நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அது இதுக்கு ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, நான் ஷேர் பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நாங்கள் புக் எல்லாம் அடித்து ஆன்லைனில் நான் சாஃப்ட் காப்பியாக கொடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதில் என்னென்ன படிக்கிறோம்னா, அல்கோரிதம்ஸ் என்ன, பிறகு ஃப்ளோ சார்ட் படிக்கிறது, பிறகு பைத்தன் ப்ரோக்ராமிங், பேசிக்கான பைத்தன் ப்ரோக்ராமிங் படிக்கிறோம். ஒரு ரோபோட்டிக் மேலோட்டமான டிசைன் எப்படி செய்கிறது, ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டாக ரோபோட்டை வந்து எப்படி ஆன்லைனில் டிசைன் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, இது ரிலேட்டடாக அந்த கோர்ஸில் படிக்கிறோம். ஒரு 5 months கோர்ஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஆட்கள் வந்தால் மட்டும். ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து யாருக்கு நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ணுறோம்னா, ஒரு கிரேட் 6லேருந்து கிரேட் 9-10 மாணவர்களுக்கு இடையில இருக்கிற ஆட்களுக்கு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக என்ன, மெட்டாக்கள் கிரேட் 7 ஓ லெவலில் பிஸியாக இருப்பீங்க, இல்லாட்டி A லெவல்ஸில் பிஸியாக இருக்கும்போது இதுகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருந்தீங்க, A லெவலெல்லாம் தனியாக பார்த்துக்கொள்ளலாம், இதையும் படித்துக்கொள்ளாமல் இது வந்து பாருங்க, கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நாங்கள் மெயினாக இதை வளர்க்க பார்க்குறோம். மெயினாக இதை வந்து இனிஷியேட் பண்ணி செய்கிறேன். ஏற்கனவே A லெவல் கிளாஸ் செய்தோம், அது கொஞ்சம் நேரத்துலேயே ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஸோ அதை விட்டாச்சு. இப்போ ஏன் நாங்கள் இதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம்னா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கணக்கு பேர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ரிலேஷனுக்கு சும்மா போய் பார்க்கும்போது தான் அது கிரேட் 7, கிரேட் 8, கிரேட் 9 புத்தகங்களை பார்க்கும்போது ஏன் தேவையில்லாமல் கணக்கு படிப்பிக்கிறாங்க, தேவையானதை படிப்பிச்சு அவங்களோட மூளையில் கொஞ்சம் அந்த கிரகிக்கிற தன்மையை கூட்டினா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சரி இப்படி ஒரு ஐடியா ட்ரை பண்ணணும்னு சொல்லி படிப்பிக்க தொடங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான வீசோ ஸ்கூல்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தரேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டீட்டெயில்ஸை கேளுங்க. அது வந்து நாங்கள் மந்த்லி 1500 rupees வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 5 months 6 months இன்னும் நாங்கள் சரியாக பிளான் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது டியூரேஷனை பார்த்தா நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 months ஆகுது போகும் இந்த கோர்ஸ். ஸோ எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரேட் 6க்கு மேலே, ஏன்னா நாங்கள் மேக்ஸும் கொஞ்சம் வரப்போகுது அதுக்குள்ளே. ஸோ கிரேட் 6க்கு மேலே வந்தாங்கன்னா நல்லா. அப்படி இல்லாட்டியும் நாங்கள் வந்து வேறு நாங்கள் கோர்ஸஸ் நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகிறதான் பிளான். வேறு நாங்கள் ஒரு எப்பயுமே நாங்கள் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நாலேஜ் பேஸ்டாக எப்படி அந்த லாஜிக்கல் திங்கிங்கை கூட்டலாம், எப்படி அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியை கூட்டலாம் பிளான் பண்ணி தான் நாங்கள் செய்துட்டு இருக்கோம். ஸோ கட்டாயமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சாக்கள் இருக்காங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பொசிஷனை மட்டும் இல்லாட்டி இந்த லிங்கை மட்டும் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கட்டாயமாக கீழே கமெண்ட்டில் போடுங்க. எந்த இது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓலையை முடிச்சுட்டு A level போட மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேறு நான் A level படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ரிலேட்டடாக தேவை என்ன, இல்லாட்டி பிறகு யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கார்கள் எப்படி PhD அப்ளை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்டர் வந்து ஒரு ஆள் வந்து ஸ்டான்ஃபோர்டுக்கு போகிறார், மற்றவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்லிக்கு போகிறார். ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களெல்லாம் போய் படிக்கிறதுக்கு PhD வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அவங்களோடையும் ஒரு வீடியோ வந்து என்ட்ரல் செய்வோம்.
ஏற்கனவே முந்தைய ஒரு வீடியோவில் லௌகிகன் அண்ணாவோட நாங்கள் செய்திருந்தோம். அவர் வந்து கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு இருக்காரு, இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ அதனால் அப்படியான கைடன்ஸ் தேவை, இல்லாட்டி பிஹெச்டி அப்படி அப்ளை பண்ணி அது படிக்கிறதெல்லாம் சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் படித்து உங்களால் முடியும்னா கட்டாயமாக அது ஒரு நல்ல பேர். ஏன்னா பயங்கரமான இன்கமும் இருக்குது, பயங்கரமான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த பக்கமாக நீங்கள் போகலாம். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ணணும்னாலும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அடுத்தடுத்த வீடியோவில் அந்த நம்பரும் வந்து உங்களுக்கு என்னோட ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.